ஹலோ கைஸ், இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறத ஏர் லேயரிங் மெத்தட், தமிழில் விண்பதி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏர் லேயரிங் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கொய்யா செடி வந்து பார்த்திங்கன்னா விதை போட்டு முளைக்க வச்சு அதை கொண்டு போய் நம்ம நடவு செஞ்சோம்னா 5 to 6 years ஆகும் ஈல்டு கொடுக்கறதுக்கு. அதுவே இந்த மெத்தட் ட்ரை பண்ணிங்கன்னா குறைஞ்சபட்சம் 6 to 7 monthly ஈல்டு கொடுக்க ஆரம்பிச்சிடும். இந்த ஏர் லேயரிங் மெத்தட் என்னென்ன செடிக்கு சூட்டபிள் ஆகும்னு கேட்டிங்கன்னா, செம்பருத்தி, மா, கொய்யா, மல்லி எல்லா வகையான பழச்செடிகளும் பண்ணலாம். சில செடிக்கு மட்டும் சூட்டபிள் ஆகாது. நம்ம ஏர் லேயரிங் பண்ண தாய் செடியில் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ரூட் டெவலப் ஆயிரும். அந்த ரூட் டெவலப் ஆன போர்ஷனுக்கு கீழே நம்ம கட் பண்ணிவிட்டு எப்பயும் போல் நம்ம பிளாக் கலர் கவருக்கு மாற்றி வச்சிடலாம். மாஞ்செடி கூட இந்த மெத்தடில் ஈஸியாக ப்ரொபகேட் பண்ணிடலாம். அதே மாதிரி ப்ரொபகேட் பண்ண செடியை நம்ம ஈஸியாக மாடு தோட்டத்திலே வச்சு வளர்த்தலாம். சின்ன செடியிலே காய் அதிகமாக கொடுக்க ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா செம்பர் செடி ஏர் லேயரிங் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மா, கொய்யா, மல்லி செடி வந்து எப்படி ஏர் லேயரிங் பண்ணலான்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரலான்னு இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஐடி ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏற்கனவே செம்பர் செடியில் ஏர் லேயரிங் பண்ணிவிட்டு சக்ஸஸ் ஆனதுனால தான் இன்னொரு செடியில் ஏர் லேயரிங் பண்ணேன். இது கரெக்டாக 1.5 months ஆகுது கவர் மாற்றி வச்சுட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹலோ கைஸ், இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறத ஏர் லேயரிங் மெத்தட், தமிழில் விண்பதி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏர் லேயரிங் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கொய்யா செடி வந்து பார்த்திங்கன்னா விதை போட்டு முளைக்க வச்சு அதை கொண்டு போய் நம்ம நடவு செஞ்சோம்னா 5 to 6 years ஆகும் ஈல்டு கொடுக்கறதுக்கு. அதுவே இந்த மெத்தட் ட்ரை பண்ணிங்கன்னா குறைஞ்சபட்சம் 6 to 7 monthly ஈல்டு கொடுக்க ஆரம்பிச்சிடும். இந்த ஏர் லேயரிங் மெத்தட் என்னென்ன செடிக்கு சூட்டபிள் ஆகும்னு கேட்டிங்கன்னா, செம்பருத்தி, மா, கொய்யா, மல்லி எல்லா வகையான பழச்செடிகளும் பண்ணலாம். சில செடிக்கு மட்டும் சூட்டபிள் ஆகாது. நம்ம ஏர் லேயரிங் பண்ண தாய் செடியில் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ரூட் டெவலப் ஆயிரும். அந்த ரூட் டெவலப் ஆன போர்ஷனுக்கு கீழே நம்ம கட் பண்ணிவிட்டு எப்பயும் போல் நம்ம பிளாக் கலர் கவருக்கு மாற்றி வச்சிடலாம். மாஞ்செடி கூட இந்த மெத்தடில் ஈஸியாக ப்ரொபகேட் பண்ணிடலாம். அதே மாதிரி ப்ரொபகேட் பண்ண செடியை நம்ம ஈஸியாக மாடு தோட்டத்திலே வச்சு வளர்த்தலாம். சின்ன செடியிலே காய் அதிகமாக கொடுக்க ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா செம்பர் செடி ஏர் லேயரிங் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மா, கொய்யா, மல்லி செடி வந்து எப்படி ஏர் லேயரிங் பண்ணலான்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரலான்னு இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஐடி ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏற்கனவே செம்பர் செடியில் ஏர் லேயரிங் பண்ணிவிட்டு சக்ஸஸ் ஆனதுனால தான் இன்னொரு செடியில் ஏர் லேயரிங் பண்ணேன். இது கரெக்டாக 1.5 months ஆகுது கவர் மாற்றி வச்சுட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.